EML கான்ட்ராக்ட் ட்ரெயினிஸ் அப்படின்னு வச்சு மோசம் பண்றானுங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது வந்து நீங்க சட்டமும் போராட்டத்தையும் இணைக்கும் போதுதான் ரிசல்ட் கிடைக்கும். எதுக்காக எங்களை புறந்தள்றீங்க நீங்க? Five man and fireman. எங்க ஃபயர்மேன் சொன்னா போராட்டத்திலும் நீதிமன்றத்திலும் EML கான்ட்ராக்ட் ட்ரெயினிஸ் அப்படின்னு வச்சு மோசம் பண்றானுங்க. 11 மாசம்னா வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 23, 24 ஃபண்டமெண்டல் ரைட்ல எழுதியிருக்காரு. அதோட கூட 1972 வருஷத்துடைய சட்டம் 25 to 5 year ரூல் அந்த கேஸை போட்டுக்கிறோம். அதுக்காக போராட்டம் நடத்துவோம். அந்த தொழிலாளிக்கும் அது கிடைக்கணும்னு சொல்றேன். தங்கமயல் மக்களுக்கு எப்பவுமே அநியாயம் தான். தண்ணீர் பிரச்சனை, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கூலி சம்பள பிரச்சனை, வீடு பிரச்சனை, விலைவாசி பிரச்சனையிலேயே இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள் தங்கமயல் மக்கள். நீங்க மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. மாணவர்கள் வந்து சமூக அக்கறையோட செயல்படணும். சமுதாயத்தில் நடக்கிற எந்த அநியாயத்திலையும் மாணவர்கள் ஈடுபடுத்தணும். அசோக் நகர்ல 3 அழகுபடுத்தும் தொழிலாளர்கள் விழுந்து சாகும் போது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். எத்தனை லாயரு, எத்தனை ப்ரொஃபஸரு, எத்தனை டாக்டர், எவ்வளவு பேர் படிச்சுக்கிறாங்க, யாருமே வரல. நான் அதுக்காக போராட்டம் பண்ணும்போது யாரோ என்ன பிடிச்சி கீழே கூட தெளிட்டாங்க. லீகல் நோட்டீஸ் கொடுத்தேன், ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போட்டேன். அந்த குடும்பத்துக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் வந்தது. அதனால சட்டம் படிக்கும் மாணவர்கள், என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு சமூக அக்கறை வேண்டும். நீலக்கொடியும் செங்கொடியும் கருப்பு கொடியும், கருப்பு என்பது பெரியார், நீலக்கொடி என்பது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். பெரியாரையும் டாக்டரையும் இந்திய மண்ணின் மார்க்சிஸ்டுகள் தான் நான் பார்க்கிறேன். ஆகவே செங்கொடியும் நீலக்கொடியும் கருப்பு கொடியும் பறக்க வேண்டுமே தவிர காவி கொடி அல்ல. இதை வந்து நீங்க மாணவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களுக்கு என்னுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், கான்ட்ராக்ட் லேபருக்கு எந்த யூனியன் எனக்கு அது அக்கறை இல்லை. நீ எந்த கொடியனா வச்சுக்கோ, உட்காந்து பேசலாமா. நான் வந்து ஒரு 110 பேர் கேஸ் போட்டுக்கிறேன், மற்றவங்க கேஸ் போடுறது இல்லை. இந்த சட்டத்துல தான் நீங்க சட்டமும் போராட்டத்தையும் இணைக்கும் போதுதான் ரிசல்ட் கிடைக்கும். எதுக்காக எங்களை புறந்தள்றீங்க? நீங்க எங்களோட வாங்க, இல்ல நீ உங்களோட எங்கிட்ட கூட்டு போய் எதுக்காக பிரிக்கிறீங்க? இன்னைக்கு வேஜ் டெபாசிஷன் பேர்ல அவங்க வந்து ஏமாத்தி டேட் குத்துனே போயிருக்காங்க. சார், அதை பத்தி டேட் தான் கொடுப்பான் அவன். அந்த மேனேஜ்மெண்ட் ஒட்டி தெரியும். நான் தான் 1988 கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சங்கம் வச்சேன். போனஸ் கிடைச்சது, டிஏ கிடைச்சது. இப்போ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரெகுலரைசேஷன் 10-1 இப்ப கூட டெல்லியில கேஸ் போடலாம். அந்த தொழிலாளி வரல, நான் என்ன பண்ண முடியும்? 110 தொழிலாளி வந்துக்கிறேன், நான் கேஸ் போட்டுக்கிறேன். பட் எவிடன்ஸ் போய்க்குது. மற்றவங்களும் வாங்க. ஒரு 40 வருஷமா கான்ட்ராக்ட் லேபருக்கு இந்தியா பூராவும் சங்கம் வச்சிருக்கேன். நெய்வேலியிலும் போயிருக்கிறேன். ராணிப்பேட்டை கான்ட்ராக்ட் லேபர் யூனியன் பிரசிடென்ட் ஆயிருந்தேன். பெங்களூர்ல இப்ப கூட BWSSB போன வாரம் தான் போனஸ் செட்டில்மெண்ட் ஆச்சு, கேன்டீன் செட்டில்மெண்ட் ஆச்சு. அப்போ வந்து ஒரு 40 வருஷத்துல அனுபவம். எங்கிட்ட வா பேசலாம். கூப்பிட்டா கூட கொஞ்சம் பேர் வர்றதில்லை. எதுக்காக? உட்காந்து பேசினா என்ன மூழ்கி போயிடும். இன்னும் உன்னுடைய உத்தேசம் என்ன? தொழிலாளிக்கு சம்பளம் வாங்கினா தானே, அவன் ஒரு 40,000 எடுத்துட்டு போனா தானே, அந்த தொழிலாளி நல்லா இருக்கணும். அதுதானே, வா பேசலாம். பேசுறதுக்கு ஏன் நீ வந்து நம்மளை நிராகரிக்கிற? தடுக்கிறாங்களே சார் எல்லாரும். அதுதான் பிரச்சனையே. அதை எப்படி அணுகணும்ன்றத எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் சொன்ன சௌர்தாஸ் என்னுடைய தலைவன். சௌர்தாஸ் லாயர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு தொழிற்சங்க அனுபவத்தை கொடுத்தவர். அந்த மாதிரி ஏத்துக்கோ. நீ என்கிட்ட வா, உட்காந்து பேசலாம்னா ஏன் வர்றதில்லை? நாங்க கேஸ் போட்டுக்கிறோம், நீங்களும் வாங்க. டெல்லியில போய் ரெகுலரைஸ் பண்ணலாம், கேஸ் போடலாம், வாங்க. யாருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து லாயர் என்கேஜ் பண்ற உள்ளூருக்கு நம்ம கிட்ட பேசு. ஏன் பேசுறது இல்ல? நீ ஃப்ரீ சர்வீஸ் தானே, நான் அவங்க கிட்ட காசா வாங்கிக்கிறேன்.
ஏதோ பன்னீருக்கு கேஸ் போட்டாலும் சுரபி ஹோட்டல்ல டீ வாங்கி கொடுக்குறாரு. பட் நம்ம என்ன காசா கேக்குறோம், வந்து உட்காந்து பேசுறதுல என்ன இருக்குது? வந்தாக்கா இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும், சட்ட தீர்வும் கிடைக்கும், போராட்ட தீர்வும் கிடைக்கும். அந்த தொழிலாளர்களையும் அறை கூவி அழைக்கின்றேன், வாங்க பேசலாம். நான் சொல்றது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லு, நீ சொல்றது சரியா இருந்தா முன்னால வரும். அதுதான் விஷயம். சார், ஒரு காலத்துல நீங்களே களம் இறங்கி தங்கவயல் மக்களுக்காக போராட்டம் எல்லாம் நிறைய நடத்துனீங்க சார், கைதெல்லாம் செய்யப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நேரடியான மக்கள் பிரச்சனையில நீங்க தலையிடலையே, என்ன காரணம் சார்? சார், பெங்களூர்ல 108 பிரச்சனை தூக்கி தள்ள போட்டு நிக்கிறேன் நான். அங்க வந்து இந்த அழகுபடுத்தும் தொழிலாளர்களே ஒரு 30,000 பேர் இருக்கிறாங்க, 4,000 பேர் BWSSB இருக்கிறாங்க, ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிறாங்க, கென்னாமட்டி மீடியா. இப்போ அங்கன்வாடி டீச்சர் நான் ஹாவரியில ஒரு மாநாடு நடந்தது, நான் தான் அதுக்கு பிரசிடென்ட். 5,000 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ ஜனவரி 4, 5 சென்னையில நர்ஸ் போராட்டம் 5,000 பேர். அந்த லேபர் கமிஷனர் ஆபீஸே சீஸ். காலையில இருந்து நைட் வரைக்கும் காக்கா குருவிக்குள்ள உள்ள போராட்டம் நடத்தினேன். நீங்க பயன்படுத்திக்குவாங்க, என்ன கூப்பிடுங்க. இன்னைக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். டிசிஎலுக்கு சங்கம் வச்சுட்டு இப்போ 4 மணிக்கு பெங்களூரை விட்டு 6 மணிக்கு வந்துக்கிறேன் கூட்டம் பேச. நீ கூப்பிடல, நான் என்ன பண்ணேன் சார்? KGF டெய்லி டிராவல்ஸ் ரொம்ப பிரச்சனைங்க சந்திச்சுன்னு வராங்க. அவங்களுக்கு கூடுதல் பெட்டிங்க இல்ல, அப்புறமா டைமிங் மாத்துறாங்க. அதுக்கு அதை பத்தி எல்லாமே சட்டத்தின் மூலமா நடக்காது, போராட்டத்தின் மூலமா தான் நடக்கணும். சார் வணக்கம். எதுக்காக இந்த பாராட்டு விழாங்க? அவங்களுடைய நியாயமான அந்த அவர்களுடைய வியர்வை ரத்தத்தின் பலன். 5 லட்சம் ரூபாய் துட்டு, 6% இன்ட்ரெஸ்ட், அது அவர்களுடைய உரிமை, பிறப்புரிமை. அவனை போடுற பிச்சர்ல இது அரசு வந்து ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நான் ஒரு 100 தொழிலாளிகளை வச்சு அந்த இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடுறது ஒரு விஷயம். ரெண்டாவது பீமேன் அண்ட் ஃபயர்மேன். எங்க ஃபயர்மேன் சொன்னா போராட்டத்திலும் நீதிமன்றத்திலும் என்ன மாதிரி அதிகாரம் இருந்தாலும் நிக்க வச்சு கேள்விக்குரிய ஒரு ஆற்றல், ஒரு அறிவாற்றல், செயலாற்றல் எல்லாமே பேலன்ஸ் இருக்குது. அன்று சமத்துவத்துக்காக, பகுத்தறிவுக்காக, பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தந்தை பெரியார். இன்று அதே வழியில் சமத்துவத்துக்காகவும் பெண் விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, கல்வொடிக்க தொழிலாளர்கள் போராடியோர் அண்ணன் தோழர் பாலன். அன்று சட்டத்தை எழுதி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்து இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்று நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்திலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் வாதாடக்கூடிய தான் அண்ணன் தோழர் பாலன் அவர்கள். ஆனால் சொன்னார், எளிமையாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உச்சநிலையில் போனவர். அவருடைய அப்பா வந்து சாதாரண தகவல் தொழிலாளி, கேண்டிஸ் பகுதியில் பிறந்து சொன்னார். அவரு நான் கேண்டிஸ்காரன். இன்னொன்னு சொன்னார் மறக்காம, எனக்கு குருன்னு சொன்னார் சௌரிதாஸ் தான் அப்படின்னாரு. அதுவும் சொன்னார், நான் வந்து வந்த இயக்கம் வந்து CPIM மார்க்சிஸ்ட் தான் இருக்கிறாரு. இதெல்லாம் மறக்காம சொன்னாரு. ஏன் பாராட்டுன்னு கேட்டீங்களா, தங்கவயல பிறந்து வளர்ந்த அவருடைய கூட படிச்சவங்க எல்லாம் படிக்கிறது சென்ட் மேரிஸ் முதல்நிலை கல்லூரியில படிச்சவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகுது. ஏன்னா எல்லாமே அறிவு கலைஞ்சியும். நம்ம கருணாசாமி சொன்ன மாதிரி அந்த 77, 75 பிறந்து வந்தவங்க எல்லாம் தமிழ் மீடியம் தான் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட். ஆனா இன்னைக்கு இளைஞ என்ன பண்றான்னு தெரியல, தங்கவேல மாணவர் என்ன பண்றான்னு தெரியல. அதனால வந்து அதிகம் பேசுறவங்கள கேட்டுங்க. பாராட்டு வந்து அவர் ஏற்புரை ராஜ்யசபா விருதுவான இல்லைங்களா, அதுக்காக ஒட்டுமொத்த தங்கவேல சேர்ந்து இந்த பாராட்டு. நன்றி.